விஜய் அவர்களின் மக்கள் பிரச்சாரத்தின் பொழுது விஜயை சந்திப்பதற்கு வரலாறு காணாத கூட்டம், அதை கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுகிறது. இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்ற நிலைக்கு கூட்டம் கூடுகிறது. அதாவது வீதிகளில் நிற்கிறாங்க, அதை தாண்டி நிற்கிறாங்க, மரங்கள் நிற்கிறாங்க, பில்டிங்கில் நிற்கிறாங்க. இப்படி பியாண்ட் த கண்ட்ரோல், சுத்தமாக நம்ம கண்ட்ரோலை மீறி அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அன்பின் கூட்டமாக இருக்கிறது அது. ஸோ இப்போ நடந்த சம்பவத்தை அதை விளக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய சோக சம்பவம், இந்தியாவிலே மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால் விஜய் அவர்கள் மீண்டும் இது மாதிரி பிரச்சாரம் வந்தால் கூட, சாலை வழியே பிரச்சாரம் வந்தால் மீண்டும் எப்படி சுனாமி வந்த பிறகு மறுபடியும் மக்கள் போய்ட்டு கடலில் போய் இன்னமும் கடலுக்கெல்லாம் போகிறாங்களோ அது மாதிரி மீண்டும் அதே மாதிரி தான் கூட்டம் பயங்கரமாக கட்டுக்கணக்கான கூட்டம் வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் விஜய் அவர்கள் இது போன்ற பிரச்சாரத்தை மீண்டும் நடத்துவதற்கு ரீகன்சிடர் பண்ணணும். ஒரு பெரிய மைதானத்தில் மாநாடு போன்று நடப்பதற்கு ஆலோசிக்கலாம். இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்க முடியும். இது